பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப் நேயர்களுக்கு பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃபின் பாசிட்டிவ் வணக்கங்கள். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நேர்மறை அதிர்வுகள் கொண்ட காணொலிகள் தான் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, வாழ்க்கையில் வளம் சேர்க்கும் இல்லைன்னா வாழ்க்கையில் வளம் கொடுக்கும் 16 அடிப்படை குணங்கள். அது என்னங்கிறத இப்ப நாம வாங்க பார்க்கலாம். வாழ்வில் வளம் தரும் 16 அடிப்படை குணங்கள்ல வர முதல் குணம். சில மனிதர்கள் இருப்பாங்க, அவங்க நம்ம மேல அதீத அன்பா இருப்பாங்க, நமக்காக எதையும் செய்யறதுக்கு தயாராகவும் இருப்பாங்க. நம்மளுடைய கண்ணீர், நம்மளுடைய கோபம், நம்மளுடைய அசௌகரியம் இதெல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுப்பாங்க. அவங்களுக்கு நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறத சொல்றேன். முதல்ல எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். தயவு செய்து அவங்கள அலட்சியமா கையாளாதீங்க. எப்படி இது நம்ம கூட தானே இருக்கும், நம்ம கூட ஒட்டிக்கிட்டே தானே வரும், நம்ம எது சொன்னாலும் செய்யதில்லை அப்படின்னு இருக்காதீங்க. அலட்சியமா அவங்கள கையாளாதீங்க. இது செய்யக்கூடாது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்களுக்கு முதல்ல நன்றியா இருங்க. ஏன்னா மிகப்பெரிய கூட்டம் உங்களை சுத்தி இருந்தாலும் யாரோ ஒரு சிலர் தான் இப்படி இருக்காங்க. அவங்களுக்கு நன்றியா இருக்கணும். அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு சுயநலமற்ற ஒரு அன்பை காட்டுங்க வாழ்க்கையோட இறுதி வரைக்கும். இதுதான் நாம வளர்த்துக்க வேண்டிய ஒரு அடிப்படை குணம். வாழ்வில் வளம் தரும் 16 குணங்கள்ல வர 2வது குணம். ஒருத்தரை முதல் முறையா சந்திக்கிறீங்கன்னா தோற்றத்தை வச்சு தயவு செய்து எடை போடாதீங்க. இது ஒரு பழைய பாடல், ஒரு அழகான பாடல் ஒண்ணு இருக்கு. முகத்துக்கு முன்னே சிரிப்பவர் மனம் முதுகுக்கு பின்னால் சீரும்னு. அதாவது ஒருத்தர் கூட பழகி பார்த்தாதான் அவங்க எப்படிப்பட்ட பண்பாளர்னு தெரியும். தோற்றத்துல அவங்க பார்க்கறதுக்கு மிகப்பெரிய நல்லவங்க மாதிரி தெரிவாங்க. பழகி பார்த்தவங்கதான் தெரியும் அவங்களுக்குள்ள எவ்வளவு விஷத்தன்மை இருக்குன்னு. தோற்றத்தை பார்க்கும்போது ஒருவேளை இவங்க ஏமாத்துவாங்களோ, அந்த அளவுக்கு திறமை இல்லாதவங்களோ நினைச்சு பார்ப்போம். பழகி பார்த்தா அவங்கள விட மிகப்பெரிய அறிஞர் கிடையாது, அவங்கள மாதிரி அன்பு காட்டுறவங்க கிடையாதுன்னு. அதனால தயவு செய்து திரும்பி திரும்பி அழுத்தி சொல்றேன், ஒருத்தர தோற்றத்தை வச்சு முன்னாடியே ஒரு முடிவுக்கு வராதீங்க. வாழ்வில் வளம் தரும் 16 குணங்கள்ல வர 3வது குணம். இந்த 3வது குணம் என்னன்னா, நம்மளுடைய தகுதிக்கு கீழே நமக்கு கிடைக்கிற விஷயங்கள் எல்லாத்துலயும் போதும்னு இருக்கிறாரு. ஏன்னா நாம நம்ம தகுதியை வளர்த்துக்கிட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும். இப்ப நம்ம இந்த லெவல்ல போதும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அப்புறம் புது விஷயங்களை எப்படி கத்துக்கிறது, மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கி எப்படி போகிறது, நம்ம பார்க்காத ஒரு உலகம் இருக்கு, அந்த உலகத்துல நம்ம எப்படி பாக்குறது. அதனால போதும் அப்படிங்கிறது, அதாவது ஆசை இல்லாம போதும்ங்கிறது வேற. நான் சொல்றது நம்மளுடைய வாழ்க்கை தேடல். முன்னேற்றத்துல போதும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு மிகப்பெரிய எதிரி. ஆனால் நிச்சயமா இந்த குணத்தை வளர்த்துக்கங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் முன்னேறும் பொழுது போதும் அப்படிங்கிற எண்ணம் வேண்டாம். இதுக்கு அடுத்து என்ன கத்துக்க போறோம், இதுக்கு அடுத்து என்ன முன்னேற போறோம், என்ன புது விஷயங்களை பார்க்க போறோங்கிற ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கணும். வாழ்வில் வளம் தரும் 16 குணங்கள்ல வர 4வது குணம். நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. அதாவது மத்தவங்க கிட்ட எதிர்மறையா பேசுறது இல்லாம தனக்கு தானே எதிர்மறையா பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான் நினைக்கிறேன், நம்ம வாழ்க்கையே இப்படி இருக்கே அப்படின்னு எதிர்மறையா அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது எதுக்காக வேணாம் அப்படின்னு நாம சொல்றோம்னா, இந்த எதிர்மறையா பேசுவோம் இல்லையா நமக்கு நாமே, அதை ஒரு கட்டத்துக்கு மேல நம்ப ஆரம்பிச்சிட்டோம்னா மொத்த பிரச்சனையுமே நமக்கு தான். ஏன்னா நாம நம்புறத, அந்த பிம்பத்தை, அதுதான் கலை யதார்த்தம்னு நம்பி அதுக்கு பிறகு வாழ்க்கையில மிகப்பெரிய தோல்வியாளரா நம்ம இருப்போம். தோல்வியாளரா இருந்தா கூட பிரச்சனை இல்லை, எதையுமே முயற்சி செய்யாம பயந்து ஒதுங்கி ஒரு ஓரத்துல யாருக்குமே அடையாளம் தெரியாம வாழற மனிதரா மாறிடும். அதனால நிச்சயமா இந்த விஷயத்தை வளர்த்துக்கங்க. நமக்கு நாமே எதிர்மறையா உள்ளுக்குள்ள பேசிக்கிறத தடுத்து நிறுத்துங்க. வாழ்வில் வளம் தரும் 16 குணங்கள்ல வர 5வது குணம். இப்ப குழந்தைகள்லாம் ஒரு இடத்துல இருக்காங்க, நீங்க யாரோ ஒரு பெரியவங்க கிட்ட உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்றீங்கன்னா தயவு செய்து குழந்தைகளை அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்திருங்க. ஏன்னா நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க குழந்தைகளுக்கு என்ன புரிய போகுதுங்க, ஆனா குழந்தைங்க எல்லாத்தையுமே காதுல வாங்கிக்கும். ஏதாவது ஒரு இடத்துல, தேவையில்லாத இடத்துல அதை வெளிப்படுத்தி உங்களை தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்கிடும். அதனால தயவு செய்து இந்த குணத்தை வளர்த்துக்கங்க. குழந்தைகள் முன்னாடி ரகசியத்தை யாருக்கிட்டே பகிராதீங்க. வாழ்வில் வளம் தரும் 16 குணங்கள்ல வர 6வது குணம். ஒருத்தரை சந்தோஷப்படுத்துறதுக்காக பொய் சொல்லாதீங்க. அதாவது ஒருத்தர் ஒரு ஓவியத்தை காட்டுறது எப்படி இருக்குன்னா, மிகப்பெரிய பொய்ய சொல்றது, இது பயங்கரமா இருக்கு அப்படி இருக்குன்னு பொய் சொன்னீங்கன்னா அவங்க திறமையை வளர்த்துப்பாங்களா? அவங்க கிட்ட சில விமர்சனங்களை சொல்லலாம். அதே நேரத்துல இன்னொரு ஆபத்து இதுல இருக்கு. என்னன்னா, ஒருத்தரை காயப்படுத்தும் தெரிஞ்சு உண்மையை அப்படியே சொல்லிடாங்க. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு எடுத்துட்டு வராங்க, ஒரு கவிதை எடுத்துட்டு வராங்க, நல்லாவே இல்ல, கேவலமா இருக்கு, எடுத்தோடனே சொன்னீங்கன்னா காயப்பட்டு போயிடும். அதனால
காயப்படுத்துற உண்மையை வேகமா சொல்றதும் தப்பு தான். அதே நேரத்துல அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக பொய் சொல்றதும் தப்பு தான். சரியான நேரத்துல சரியான விதத்துல சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி இதை வெளிப்படுத்துங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான குணம். வாழ்வில் வளம் தரும் 16 குணங்கள்ல வர 7வது குணம். இந்த 7வது குணம் என்னன்னா, உங்க முன்னேற்றத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம்னு ஒரு செயல்பாடுல இறங்கிட்டீங்க. அந்த செயல்பாடு ஒரு தோல்வியில போய் நிற்கும் பொழுது தோல்வியில உங்க செயல்பாடுகளை நிறுத்திடாதீங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கான நேரம் வரும். ஏன்னா நீங்க சரியான விதத்துல சிந்திச்சு சரியான முடிவை தான் எடுத்திருக்கீங்க. எப்பவுமே அதுல சந்தேகம் வரவே கூடாது. இந்த குணம் உங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கணும். வாழ்வில் வளம் தரும் 16 குணங்கள்ல வர 8வது குணம். நீங்க ஒண்ணுமே கிடையாது, நீங்க ஒரு தண்டம், நீங்க எதுக்குமே லாயக்கில்ல அப்படின்னு முடிவு பண்ணி சில மனிதர்கள் இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் உங்களோட மதிப்பை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. தயவு செய்து நேரத்தை வீணடிக்காதீங்க. உங்களோட செயல்பாடுகளை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. காலம் அவங்களுக்கு நீங்க யாருங்கிறத உணர்த்தும். ஏன்னா உங்க மதிப்பை நீங்க உணர்ந்தா போதும். மத்தவங்க உணரணும்னு நினைச்சுக்கிட்டு நேரத்தை வீணடிக்காதீங்க. அது உங்க முன்னேற்றத்துக்கு தடை. இந்த குணத்தை வளர்த்துக்கங்க. மத்தவங்க எல்லாருமே நம்மள மதிக்கிறாங்களா, அப்படி மதிக்கலன்னா நம்மள மதிக்கிற மாதிரி விஷயத்த போய் எடுத்து சொல்லிட்டு இருக்காதீங்க. காலமும் உங்களுடைய செயல்பாடுகளும் அதை உணர்த்தும். 8 குணங்களோட இந்த பார்ட் 1 நம்ம முடிச்சுப்போம். அடுத்த வீடியோல பார்ட் 2ல மீதி இருக்கிற 8 குணங்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா யூடியூப் சேனல்ல பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு. மறக்காம உங்க ஓய்வு நேரத்துல அதை பாருங்க.